இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களோட கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டாலான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன். Praise Lord. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவரேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவரேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும்.
சாவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கட்டளை பிறக்க தூதர் குரல் ஒலிக்க கர்த்தர் இயேசு வந்திடுவார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். கட்டளை பிறக்க தூதர் குரல் ஒலிக்க கர்த்தர் இயேசு வந்திடுவார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பூமிக்குரிய கூடாரமான இவ்வீடு அழிந்தாலும் பரமன் கட்டிய நிலையான வீடு பரலோகத்தில் உண்டு. பூமிக்குரிய கூடாரமான இவ்வீடு அழிந்தாலும் பரமன் கட்டிய நிலையான வீடு பரலோகத்தில் உண்டு. பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அகரமும் நகரமும் தொடக்கமும் முடிவும் நான் தானே என்று சொன்னார். அவன் கிரியைக்கு தகுந்த பரிசளிக்க சீக்கிரத்தில் வருகின்றார். அகரமும் நகரமும் தொடக்கமும் முடிவும் நான் தானே என்று சொன்னார். அவன் கிரியைக்கு தகுந்த பரிசளிக்க சீக்கிரத்தில் வருகின்றார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா அல்லேலூயா. வருகின்றிருக்கிற யாவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். தேவன் உங்களை பலகி பெருகும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க
அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பே. அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தர தேவனுண்டு பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் விசேஷமாய் உம்முடைய உயிர்த்தெழுதலை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வருடமும் தேவாதி தேவன் எங்களோடு பிரவேசித்து கடந்த காலமெல்லாம் நடத்தி வந்திருக்கிறீரே, உம்முடைய மகாபரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனியுள்ள நாட்களும் நீரை நடத்தி, நீரை உயர்த்தி, நீரை ஆசீர்வதிக்கும்படியாய் உம் பாதம் பணிந்து ஜெபிக்கிறேன். இன்றைய தினம், நேற்றைய தினம் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து பலியை பெருக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, பாவத்தை விட்டவர்கள், சமாதானத்தை தேடினவர்கள் எல்லோரையும் நீர் சந்தித்து உம்முடைய நித்திய கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலும் பாவத்தை மறைத்து வாழ்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போகும்படி உம்முடைய புது வஸ்திரங்களை, புது அஸ்திராயுதங்களை தேசத்தில் அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமலும் செவி கொடாமலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஐயோ கேடு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படியே இனி தேசத்தில் தேவன் ஆளுகை செய்வார். அவர் வருநாள் வரைக்கும் அப்படியே ஆகும் என்று தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனம் திருந்தாவிட்டால் ஆண்டவர் வேரோடு பிடுங்கி அழிக்கிற தேவனுடைய வலது கரத்தை இந்த நாளிலே தேசத்தின் நடுவில் பார்க்கிறேன். ஆகவே தேசத்தின் நடுமையம் இதோ அதிர்ச்சி அடையத்தக்கதான ஒரு மகாபெரிய அழிவை நான் கட்டளையிட்டு நிறைவேற்றுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்தை கண்டும், வேதத்தை அறிந்தும், குட் ஃப்ரைடே கண்டும், ஈஸ்டர் பண்டிகையை கண்டும், ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸை கண்டும் மனம் திருந்தாமல் இன்றும் வேதத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற அற்ப விசுவாசிகளையெல்லாம் கர்த்தர் சங்காரம் பண்ண இதோ புறப்பட்டார். கையை தட்டலாம். கீழ்ப்படுகிற ஜனங்கள் என் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வார்கள். கையை தட்டலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதத்தை அறியாதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தை அறிந்தும் சபிக்கப்பட்டவர்களைப் போல் வாழ்கிற இந்த பொல்லாத ஜனங்கள் மேல் கர்த்தருடைய எரிச்சலின் ஆவி இது உச்சந்தலை மேல் ஊற்றப்படுவதாக தீர்க்க தரிசனம் கையை தட்டலாம். முடவர்கள் நடப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், பிறவிக்குடன் பார்வை அடைவான் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேவனால் ஆயத்தப்படுத்தி தேவனால் பந்தி அமர்ந்து தேவனால் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த ஊழியத்தின் மேல் கல்லை போடுகிறவன் இதோ சாக